என்னப்பா கல்யாண வேலையில எப்படிப்பா போரு? எல்லாமே நல்லபடியா நடக்கலப்பா. அப்பா அதெல்லாம் நல்லபடியாவே நடக்கி, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆட்களை விட்டு ஒவ்வொரு வேலையும் பிரிச்சு கொடுத்துருக்கேன்ப்பா. எல்லாமே நல்லபடியா நடக்கி ஆல்மோஸ்ட் முடிய போருப்பா. சரிப்பா சரி. இங்க பாருப்பா, இது எங்க மூத்த பேத்தியோட கல்யாணம். இதுல எந்த பிரச்சனையும் எந்த தடங்களும் வரக்கூடாது. உன் மாமியார்கள் அவங்க வந்தாங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணாங்களா கிளம்புனான்னு இருக்கணும். தேவையில்லாம இது ஏன் பேத்தின்னு ஏதாவது பண்ணி பிரச்சனை எதுவும் பண்ணிடக்கூடாது. சொல்றது புரியுதுலப்பா? என்னத்த இப்ப எங்க அம்மா ஏதாவது பண்ணாங்களா? தேவையில்லாம நீங்க எங்க அம்மா இருக்கிறீங்க, அதான் மூணாவது மனுஷங்க மாதிரி மண்டபத்தை வரேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன அத்தை? அப்புறம் இன்னொன்னு, என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு சமைச்சது காரணமும் எங்க அம்மா வாழதான். முதல்ல அதை மறந்துடாதீங்க. நான் எதுவும் தப்பா சொல்லலையே, ஏன்னா அவங்க செஞ்சதெல்லாம் அப்படி. அதான் கொஞ்சம் பயமா தான் இருக்கு, உங்க அம்மா வச்சு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு. அதுக்கு தான் நான் இப்பவுமே சொல்றேன், முன்கூட்டியே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் பேத்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பேசு கிழவி, எவ்வளோ பேசுனா பேசு. நாங்கள் அமைதியாக இருக்கோன்னா பின்னாடி ஒரு பெரிய பூகம்பம் வரப்போகுது, அதுக்காக அமைதியாக இருக்கோம். என் பொண்ணு குளத்தில் தோழி கட்டுறது என் அண்ணன் பையன் ரவியா தான் இருக்கும். நீ வாய் வச்சுட்டு அமைதியாக இருக்க மாட்டியா? ஏதாவது பேசிட்டே இருப்பியா? உனக்கு உள்ள வேலை இல்லை. ஏங்க இப்போ நான் என்னங்க பண்ணேன்? ஏதாவது குடிக்க எதுவும் கொண்டு வரவான்னு கேட்க தான் வந்தேன். ஆனால் உங்கள் அம்மா என்ன பேசிட்டு இருக்காங்க? எங்கள் அம்மா எதுக்காக வந்தாங்களா சொல்லுங்க. ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க மூணாவது மனுஷங்க மாதிரி தான் உங்களை கூப்பிட்டுருக்கீங்க. சொந்த பேத்தி கல்யாணத்துக்கு கூட மூணாவது மனுஷன் தான் வர வேண்டியதாக இருக்கு. அப்படி இருந்து சும்மா சும்மா எங்கள் அம்மாவே சொல்லிட்டு இருந்தா நான் எப்படிங்க அமைதியாக இருப்போம்? அதை நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு மன்னிச்சுக்க நாங்கள் சொல்லியாச்சுல. மறுபடியும் பழசே பேசிட்டு இருந்தா நாங்கள் என்ன தான் பண்ண முடியும்? அம்மாடி இதை விடு. அகிலாண்டேஸ்வரி நீ அமைதியா இருக்க மாட்டேன். எல்லாம் முடிச்சு பண்ண விஷயத்துல நீ மறுபடியும் பேசிட்டு இருக்க. அதான் அப்பாவே சொல்லிட்டாங்கல்ல, இனிமேதான் அமைதியா இரு. மாமா அத்தை உங்களுக்கு எதுவும் குடிக்க எதுவும் கொண்டு வரவா? அம்மாடி ஒரே ஒரு காஃபி மட்டும் கொண்டு வாமா. எனக்கு எதுவும் வேண்டாம், உங்கள் மாமாவுக்கு மட்டும் கொடுத்துட்டு உள்ள கல்யாண வேலை நிறைய இருக்கு. நான் 2 பேரை வர சொல்லிருக்கேன். அவங்களுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ பிரிச்சு கொடு, சரியா? அதெல்லாம் என்ன ஏதுன்னு கண்ணு கருத்துமா பாரு. சரிங்க அத்தா. இப்போ இந்த வீட்டோட ராஜ்யம் உன் கையில இருக்கு. அதான் கிழவி ரொம்ப பேசுற. கூடிய சீக்கிரம் இந்த வீட்டோட ராஜ்யத்தை நான் எடுக்கிறேன். அம்மாடி நேத்ரா, இது நீயாம்மா? மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்குமா? அம்மாடியோ என் நேத்ரா இப்பந்தான் கண்ணுக்கு லட்சணமா இருக்கா. ஏய் என்னடி இப்படி மாறிட்ட? நம்ப வைக்க வேண்டாம், அதான் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறிட்டேன். எப்படி பத்திலாமா? ஆனால் இதுவும் நல்லா தாண்டி இருக்கு. என்ன பற்றி சொல்றீங்க? நிஜமாவே நான் இருக்கேனா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? லட்சணமா இப்பதான் மகாலட்சுமி மாதிரி இருக்கா. கல்யாண கலையே இப்பதான் முகத்துல தெரியுது. சரிங்க பாட்டி. அப்பா தாத்தா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, அதான் போயிட்டு வரேன்ப்பா. அம்மாடி கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி ஒத்திலெல்லாம் வெளியே போகக்கூடாதுமா. இல்லை பாட்டி, அம்மாவை கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ அவங்களும் வராங்க, அதான் அவங்க கூட போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் பேசினா தானே ஒருத்தருக்கு புரிஞ்சுக்க முடியும். அதான் போயிட்டு வரலான்னு. என்னம்மா சொல்ற? மாப்பிள்ளையும் வராங்களா? அது அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், பேச்சு வாக்கில் இப்படி வெளியே பர்ச்சேஸ் வேலை இருக்குது, கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது, அம்மா கூட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் இல்லை நான் வரேன் நீ வா அப்படின்னு கூப்பிட்டாங்கப்பா. அதான் போகலான்னு. நீங்கள் சொன்னால் நான் போகிறேன், இல்லைன்னா இல்லைப்பா அம்மா கூட நான் போகிறேன். சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க. அப்புறம் பொழுது சாய்க்கு முன்னே வீட்டுக்கு வந்துருமா? சரிங்க தாத்தா. ஏய் எங்கடி போகிற? உண்மையாகவே அவங்க கூட வெளியே போறியா? இல்லைம்மா அந்த காஃபியை கால் பண்ணி பார்க்கணும், உடனே வான்னு சொன்னோம். அது மட்டும் இல்லைம்மா என்கிட்ட கோச்ச முச்சுன்னு கற்று அவள் அதிகாரத்தை என்கிட்ட காட்டுறா. அதான் நான் யாருன்னு காட்ட வேண்டாம் அவளுக்கு. அம்மா வேணா கூட வரவா? இல்லைம்மா இவங்களை நம்ப வைக்கணும். நான் பாட்டி அந்த பதிக்கு வர சொல்லிட்டேன். பாட்டி இந்த நேரத்துக்கு கிளம்பிருப்பாங்க, நான் பாட்டி கூட தான் போகிறேன். சரியாம்மா? அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா சந்தேகம் வரும், அதனால் வேண்டாம். சரிம்மா பார்த்துப்போ, என்ன எதுன்னு கால் பண்ணு. சரிங்க தாத்தா பாட்டி அப்பா போயிட்டு வரேம்மா. சரிம்மா பார்த்து போயிட்டோம். சரிங்க மாமா, உங்களுக்கு நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் மாமா. என்னங்க கொஞ்சம் உள்ள வேலை இருக்குது, அதை போய் நான் பார்க்குறேன். சரிம்மா. அப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? அந்த நேரம் அது இல்லை இதுன்னு சொல்லக்கூடாது, எல்லாமே முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் வாங்கிட்டேங்க. இந்த நேத்திர கூட அவளுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் இந்த தான் வாங்க போகிறா. அப்புறம் உங்கள் பொண்ணுக்கிட்ட மட்டும் கேட்டுக்கோங்க, அவகிட்ட நான் கேட்க முடியாது. நீங்களே உங்கள் பொண்ணுக்கிட்ட ருத்ரா கிட்ட கேளுங்க. சரி நானே ருத்ரா கிட்ட கேட்குறேன். இங்கே பாருப்பா, நம்ம வீட்டில் நடக்க முதல் கல்யாணம், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தடப்படலாம் எல்லாமே இருக்கணும். சொல்கிறது புரியுதுலப்பா? ஆமாம் எந்த பிரச்சனையும் வராது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சரிப்பா. ஆமாம் கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வரேம்மா. சரியா பார்த்து போயிட்டா. ஏங்க நம்ம பேத்தி கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராதுல்லங்க? என்ன அகிலாண்டேஸ்வரி என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் நல்லபடியாக நம்ம பேத்தி கல்யாணம் நடக்கும். இல்லைங்க என்னமோ மனசே சரியில்லை, ஒரு மாதிரியாவே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தேவையில்லாமல் இதையும் போட்டு குழப்பாம உடம்பு கெடுத்துக்காத. கல்யாண நேரம் உன்னை யார் பார்ப்போம்? இங்கே பாரு, நம்ம பேத்தி கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், சரியா? எதுவும் யோசிக்காத. ஆனாலும் மனசு ஏற்றுக்கல. கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கணும். ஆண்டா மேலே பாரத்தை போட்டிருக்கேன். இந்த வாரின்னு சொல்லிட்டு போனோம், இவ்வளோ நேரம் வரையும் ஆளை காணல. இன்னும் கையில் சிக்குடா. ஐயோ மாற்றி வந்துட்டோமே, இப்போ எப்படி போகிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. சாச்சனை அப்போவே சொன்னான், இரு அஞ்சலி நான் கூட வரேன்னு. நான் தான் கேட்கவே இல்லை. உனக்கு தேவைதாண்டி, நல்லா அனுபவி. உனக்கு தேவை அஞ்சலி, லூஸ் அஞ்சலி. ஐயோ போய் இந்த கருவா சட்டி மேலே வந்துடுச்சோ. ரொம்ப பேசுவானே, சமாளிப்போம். ஏய்
பார்த்து வர மாட்டேன் இப்படி வந்து இருக்கிற லூசு லூசு. என்னது லூசா? போடா கருவப்பையில. ஏய் ஏய் இப்ப என்ன சொன்ன? என்ன நீ லூசுன்னு சொன்னல, அப்ப நான் அப்படிதான் சொல்லுவேன். நீ லூசு தாட்டி உண்மையில தள்ளுடி பொடி. ஆமா ஆமா, இவங்க கிட்ட வந்து ஒட்டுட்டு நிக்கிறதுங்களுக்கு ஆசைப்பாரு, அப்படியே மனசுல நடக்க நினைப்பு ஆளப்பாரு. படா வாய் வாய், இந்த வாய்க்கு ஒரு குறைச்சல் இல்ல. ஆமா இந்த சைடு உனக்கு என்ன வேலை? உங்களுக்கு அந்த சைடுல இந்த சைடு வந்திருக்கா? பிரின்சிபலை பார்க்க வந்தேன். அந்த சைடு ரெண்டு பசங்க ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டு ஒரு மாதிரி பேசினாங்க. அதான் இந்த சைடு போலான்னு வந்தா வழி தெரியல. ஆமா ஆமா, எங்ககிட்ட எல்லாம் நல்லா வாய் பேசு. ஆனா அந்த ரெண்டு பசங்க கிட்ட வாய் பேசாத. அது அவங்க பேச்சு ஒன்றும் சரியில்லை. அதான் எதுக்கு வாய் கொடுக்கணும்னு அமைதியா வந்துட்டேன். இப்ப வந்த பாதிக்கு ஸ்ட்ரைட்டா போ. அப்படியே லெஃப்ட் எடுத்து அந்த கார்னர்ல இருந்து ரைட் எடு. உங்க கிளாஸ் ரூம். அது குணானாவை கூப்பிடுறீங்களா? நான் குணானாவை கொண்டு விட சொல்றேன். வா, அவன் இப்போதைக்கு வரமாட்டான். அதான் வழி சொல்லிட்டேன்ல, போக வேண்டியதானே. இல்ல, அந்த ரெண்டு பசங்க அங்கதான் இருந்தாங்க. மறுபடியும் ஏதாவது வம்பிழுப்பாங்க, அதான் பயமா இருக்கு. குணானாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அவன் ருத்ரா கூட போயிருக்காமா. எப்படியும் அவன் அப்படியே வீட்டுக்கு தான் போவான். சரி வா, நானே கொண்டு விடுறேன். சரி. அந்த பொண்ணுடா. ஆமாடா, நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க சக்தி கிட்டே வந்து நிக்கா. இருடா, நமக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு கூப்பிடுவோம். என்னம்மா இங்க வந்து நிக்க? வாமா போலாம். இவனுங்களா? ஐயோ, என்ன பண்ண? நான் சொன்னேன்ல ரெண்டு பசங்க, அது இவங்க தான். என்னடா என்ன வேணும்? இல்ல சக்தி, இது என்னோட அத்தை பொண்ணு, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இவன் என்ன இப்படி சொல்றாங்க? ஒருவேளை இந்த கருவச்சட்டி நம்மள மாட்டி விட்டுருவானா? பழி வாங்கிடுவானோ? எதுக்கும் அவன்கிட்டே போய் நிற்போம். என்னடா அவன் சக்தி கிட்ட போய் நிக்கா? ஒருவேளை சக்திக்கு தெரிஞ்ச பொண்ணா? இந்த பொண்ணை காலேஜுக்கு புதுசு, எப்படிடா சக்திக்கு தெரியும்? இருடா, அவன் நம்மளை கண்டு பாய்ந்துதான் அங்க போய் நிக்கா. ஒண்ணு நான் கூப்பிடுறேன். ஏமா வாமா போலாம். என்னடா இந்த பொண்ணு உங்களுக்கு யாரு? அதான் சொன்னல சக்தி, என்னோட அத்தை பொண்ணு. நீ எப்படா குணாவுக்கு அத்தை பையன்? நானு என்னது குணாவா? குணாக்கு நான் இதுக்கு அத்தை பையன்? இவதான் என்னோட அத்தை பொண்ணு. டேய், இவ யாருன்னு தெரியுமாடா? குணாவோட தங்கச்சி. குணாவோட தங்கச்சினே தெரியல, இதெல்லாம் இவ உன்னோட அத்தை பொண்ணா? எனது குணா தங்கச்சியா? அது சக்தி, நான் மாத்தி கூப்பிட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட அத்தை பொண்ணு அந்த அங்க நிக்கா. சாரி. இருங்கடா, ரவி அண்ணா கிட்ட சொல்லி முட்டிக்கு தட்டி உள்ள தூக்கி போட சொல்றேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு தனியா வந்துடக்கூடாது, உங்க வேலையை காட்டுறீங்க. என்னடா அது சக்தி? இல்ல சக்தி, இந்த பொண்ணு காலேஜுக்கு புதுசா, அதான் சும்மா ராக்கிங் பண்ணு, வேற ஒண்ணும் இல்ல. ஓட ஓடிடலாம். சரி, அவனை போயிட்டானா? சரி வா, நானே கொண்டு விடுறேன், டைம் ஆயிடுச்சுல. தேங்க்ஸ் அண்ட் சாரி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க உங்களை கருவாச்சட்டி அப்படி இப்படின்னு கூப்பிட்டேன்னா எங்க அவனுக்கிட்ட மாட்டி விட்டுறீங்கன்னு உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். சாரி. என்னது? இல்ல, நீ எப்பவுமே இப்படிதான் யோசிப்பியா லூசு மாதிரி? குணா தங்கச்சி, அது எப்படி நான் அந்த பொறுக்கி கிட்ட மாட்டி விடுவேன்னு நினைக்க? எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா, உனக்கு தெரியும் நினைக்க. மீரா, அவதான் என்னோட தங்கச்சி. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை நான் இந்த பொறுக்கி கிட்ட மாட்டி விடுவேனா? என்ன பொண்ணோ தெரியல. சரி வா. சாரி சாரி அண்ட் தேங்க்ஸ். என் பேர் அஞ்சலி, உங்க பேரு? கொஞ்சம் தள்ளி நிக்கியா, சொல்றேன். சாரி. இல்ல, அவங்க கூப்பிட்டாங்களா, அதான் பயத்துல உங்ககிட்ட வந்து நின்னுட்டேன். சாரி. சரி வா, கொண்டு விடுறேன். அது உங்க பேரு? சக்தி. சரி. அவளை மட்டும்தான் கருப்பு, ஆனா மனசு வெள்ளை. ஐ லைக் இட். உன்னை முதல் முறை பார்த்தேன், நீயும் எனக்கென பிறந்ததை உணர்ந்தேன். நீ பல முறை தொடர்வதை அறிந்தேன், என்னை உனக்கென கொடுத்திட துணிந்தேன். நான் கூப்பிட்ட நேரம் நீங்க வார நேரமா இது? ஏய் ஒரு நிமிஷம். இந்த அதிகாரம் பண்றது, குரலை வைத்து பேசுறது, அதெல்லாம் வேற யாருக்கிட்டே வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். இந்த நேத்ரா பத்தி உனக்கு முழுசா தெரியாதுல்ல. போய் முடிட்டு ஒழுங்கா பேசு. ஃபோன்ல அந்த கத்துறா என்ன? நீ வச்சாலண்ணா நீ கூப்பிட்ட உடனே கிளம்பி வரதுக்கு? இங்க பாரு, ஏதோ ஐடியா தந்தே, அதனால கூட ஒன்னே வச்சுக்கிறோம். மற்றபடி நீ அதிகாரம் பண்றதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. அந்த வேலைக்காரி நேத்ரா இருக்கல்ல, அவகிட்ட அந்த அதிகாரத்தெல்லாம் காட்டு, எங்ககிட்ட வேண்டாம். என்ன இப்படி பேசுறாங்க? சரி, இப்போதைக்கு கொஞ்சம் இறங்கி போவோம். ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த காவிய காலில் விழ வச்சிருவேன். இந்த காவியை பற்றி உங்களுக்கு தெரியல. என் கீழே இருக்குன்னு நினச்சேன்னா அவங்க நான் இருக்க வைக்காமல் விட மாட்டேன். அப்படி தான் நீங்களும் பேசுங்க. கனவா கண்டிட்டு இருக்க கனவு, கனவை நான் தவிடுபடி ஆக்குறேன்.
எனக்கு அந்த இடம் வேணும். அதனால் ஒன்று ஒழிச்சு கட்டினா தான் எனக்கு அந்த இடம் வேணும். அதான் உங்கள் கூட இருந்தே உங்களுக்கு ஐடியா தந்துட்டு. அது இல்லை, இன்னைக்கு அந்த சாட்சியாளர் பேசினதை பார்த்து ரொம்ப ஓவராக டென்ஷன் ஆகிட்டேன். அதான் கத்திட்டேன். சாரி, இனிமேல் அந்த மாதிரி இருக்காது. சரி, என்ன விஷயம் சொல்லு. இல்லை, நம்ம நினச்ச மாதிரி பங்கு இல்லை. அந்த ரவி இமையாவும் ஒன்றுக்குள்ளே இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? நீ என்ன உளறிட்டு இருக்க? அப்படியெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. அந்த இமையை பற்றி உனக்கு தெரியாதுல்ல. உன்னை ரொம்ப ஆழமாக யோசிப்பா. அதுக்கு அவளுக்கு விடை கிடைக்கிற வரைக்கும் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரமாட்டா. அதனால தானே அவள் மனசில் அப்படி ஒரு விதையை நான் விதைச்சி வச்சுருக்கேன். அப்படியெல்லாம் அங்கே ஒன்றும் இருக்காது. தேவையில்லாமல் நீ எதுவும் பேசாத. அம்மாடி நேத்ரா, அந்த காவியா சொல்கிறது உண்மைதான். ரவியும் இமையாவும் ஒன்றா தான் இருக்காங்க. இன்னைக்கு நானே கண்ணால் பார்த்தேன். என்ன பற்றி சொல்கிறீங்க? அது நீ இருக்க வேண்டிய இடம். அதெல்லாம் வந்து வேலைக்காரன் நாய். இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த வேலைக்காரன் நாய்க்கு மடியில் என் பேர ரவி படுத்திருக்கான். அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நெருக்கம் இருக்குன்னு பார்த்துக்கோ. பாட்டி, எனக்கு ரவி வேணும். அதுக்காக தான் இந்த கன்றாவி நாடகத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அங்கே நடக்கிறத பார்த்தா, ஆமாம், நீங்கள் இப்படியே புலம்ப வேண்டியதான். அந்த இமையா ரவி கூட வாழ்ந்து குழந்தை குட்டின்னு நல்லா இருக்க போகிறா பார்த்துக்கோங்க. ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? எனக்கு பேரன் பேத்தி வரணும்னா அது என் வேத்தா வயிற்றுல பிறக்கிற குழந்தையா தான் இருக்கும். வேற கண்ட நாயெல்லாம் பெற்று போடுவா. அது என் வீட்டோட வாரிசா? அப்படிலாம் ஏற்றுக்க மாட்டேன். நேத்ராவா, உனக்கு வைக்கிறடி செக்கு நீ இந்த இடத்துலேருந்து கிளியர் ஆகணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணுறேன். ஆமாம் பாட்டி, நம்ம இப்படியே கனவு காண்டிட்டு இப்படியே பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் அங்கே அந்த இமையா எவ்வளோ நேக்கா ரவியை வளைச்சி போட்டிருக்கா. இல்லை, அந்த இமையாவுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் ரவியை விட்டு நிரந்தரமாக போவா. நீங்கள் என்ன பண்ணாலும் அவளை அசைக்க முடியாது. ஏய், என்ன திடீர்னு ஃப்ரெண்டு மேலே பாசமா என்ன? இந்த காவியை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல? ஆமாம், நீங்கள் இமையாவை அந்த இடத்துலேருந்து விரட்டுறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணீங்க? என்ன பண்ணலை? எல்லாமே பண்ணோம். ஆனால் எல்லாமே எங்களுக்கு தான் திரும்பிச்சு. நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணியுமே அவளை எதுவுமே பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது இனிமேல் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? அதை நான் நடத்தி காட்டுறேன். அந்த கல்யாணமே எனக்கும் ரவிக்கும் தானே. என் களத்தில் தாலி கட்ட போகிறதே ரவி தானே. பார்க்கலாண்டி. அதுக்கு நான் சொன்னதை நீங்கள் செஞ்சீங்களா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எப்படியாவது நேத்ராவை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போங்கன்னு சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள்? அப்படி இருக்கும்போது ரவி உன் களத்தில் தாலி கட்டுவா நீ எப்படி எதிர்பார்க்குற நேத்ரா? அது ஒரு காலம் நடக்காது. நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சுருந்தேன்னா கண்டிப்பாக ரவி உன் களத்தில் தாலி கட்டுவான். ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கலையே. அப்போ எப்படி? எங்க நான் என்ன நம்ம பண்ணி பார்த்துட்டேன். நேத்ரா கல்யாணம் அவங்க பாட்டி தாத்தா ஆசைப்படுற மாதிரி அங்கே வச்சு தான் நடக்குமா. இங்கெல்லாம் நடக்காதான். எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி என்னையும் என் பேத்திகள் இடத்துக்கு 3வது மனுஷி மாதிரி மண்டாவது வர சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கு. இதில் நாங்கள் என்ன பண்ண சொல்கிற? அப்போ எப்படி? அதுக்காக தானே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னை மாற்றிருக்கேன். நம்பிக்கை வேண்டாம். இனிமேல் நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. ஆனால் அதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொன்னால் கண்டிப்பாக சந்தேகம் வரும். அதை வேறு யாரையாவது வச்சு தான் செய்ய சொல்லணும். பாட்டி, நீங்கள் பேசாமல் நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சிருங்க. அடி போடி, இதெல்லாம் நாங்கள் பல வாட்டி ட்ரை பண்ணிருக்கோம். ஒன்றுக்கும் வேலைக்காகாது. சரி, நீங்கள் இப்போதைக்கு அமைதியாகவே இருங்க. எதுவும் பண்ண வேண்டாம். அந்த இமைய காலேஜுக்கு வருவாள்ல, நான் அவளை பார்த்துக்கிறேன். மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவள் மனசை எப்படி கலைக்கணுமோ அப்படி நான் கலைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன அவள் கேட்பான். ஏன்னா நான் அவள் ஃப்ரெண்டு. நீ அதை மட்டும் பண்ணு. அந்த இமையா ரவி கூட இருக்கக்கூடாது. அவள் ரவியை விட்டு போகணும். அதை நீ பண்ணு, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். சரி சரி, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், சந்தேகம் வரும். நாங்கள் கிளம்புறோம். சரி, ஓகே. எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுறேன். இப்போ பாரு, அந்த இமையா ரவி விட்டு போயிருக்கணும். அது உன் கையில் தான் இருக்குது. உன்னை நம்பி தான் அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கோம். பார்த்துக்கோ, அது கண்டிப்பாக நடக்கும். அது நடந்தால் தானே அவை ஏன் காலை கீழே கிடப்பா. அதுக்காகவே நான் பண்ணுவேன். இல்லை பாட்டி, அதை நான் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுவேன். நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. சரி, ஓகே, பாய். எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு. என்ன நேத்ரா, இந்த காவியா ரொம்ப ஓவராக பேசுகிற மாதிரி இருக்குது. அமைதியாக இருங்க பாட்டி. நம்ம காரியம் முடிச்சதுக்கப்புறம் இவளை எப்படி கலத்தி விடணும், தட்டி விடணும் எனக்கு தெரியும். மினிஸ்டர் பொண்ணாக இருந்தால் 2 கொம்பா இருக்குது அவளுக்கு. நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, விடுங்க. இப்போதைக்கு இவளை வச்சு நமக்கு கொஞ்சம் காரியம் ஆக வேண்டியது இருக்குது. இவளை வச்சு தான் இமையால் ரவியை விட்டு போக வைக்க முடியும். அதுக்காக தான் அவள் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கேன். சரி சரி, ரொம்ப நேரம் என்ன பேசிட்டு இருந்தோம்னா சந்தேகம் வரும். நீ கிளம்பு. சரிங்க பாட்டி. நானும் அந்த மாப்பிள்ளைக்காரனை வர சொல்லியிருக்கேன். அப்படியே போய் கொஞ்சம் தேவையான திங்ஸை வாங்கிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு போகிறேன். சரி பாட்டி, பாய். பார்த்து போங்க. கால் பண்ணுறேன். சரிம்மா, பார்த்து போ. சத்யா எவ்வளோ நல்லா இருந்து ஃபைல் பார்த்துட்டு இருக்காங்க. நானே நேரம் போகாமல்
அங்கே இங்கேயும் சுத்திட்டு இருக்கேன். அவங்க எவ்வளோ அழகா ஃபைல் பார்த்துட்டு இருக்காங்க. இரு வருமா வரேன். வருமா? என்ன என்னது? என்னவா? வருமா? என்ன இம்சா? ஃபைல் பார்த்துட்டு இருக்கேன்ல, வந்து இம்சை பண்ணிட்டு இருக்க. போ. ஓ, நான் இப்போ உங்களுக்கு இம்சை ஆயிட்டேன்ல. இப்போ நான் உங்களுக்கு இம்சை பண்றேன்ல. பேசுங்க பேசுங்க, எவ்வளோ பேசணுமோ பேசுங்க. உங்களுக்கு ஃபைல் முக்கியமா நான் முக்கியமா? ஃபைல் தான் முக்கியம். ஆமா ஆமா, இனிமே நான் தேவையாப்படுவேன். அதான் உங்களுக்கு இப்போ ஃபைல் தானே முக்கியம், நான் முக்கியம் இல்லைல்ல. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். அதுதான் இம்சை நானும் சொல்றேன். இம்சை மாதிரி தொல்லை பண்ணாம ஒன்றுல ஓரமா போய் உட்கார். போ, ஃபைல் பார்க்கணும். யோ வர்மா, ஒரு அளவு தான் இருக்கு பாத்துக்கோ. ரொம்ப ஓவரா பேசுற. நீ முதல்ல என்ன பாரு, என்ன பார்க்காமலே நீ பதில் சொல்ற. யோ வர்மா. பாரு இம்சா, முக்கியமான ஃபைலு, நாளைக்கு வேற இதை கொண்டு போகணும். கொஞ்சம் போய் உட்கார் போமா. யோ யோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படியே தெரியுது? யோ 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 போலீஸ்காரரே, என்ன பார்த்தா உனக்கு எப்படியே தெரியுது? இப்படி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? போ இம்சா. போயிம்சையா? என்ன என்ன, என்ன பார்த்து கூட பேசலாம். ஃபைல தான் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ரொம்ப தான் இன்சல்ட் பண்றாங்க. ஓ, நானா வரனால நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்களோ? பண்ணுங்க பண்ணுங்க. நான் எங்கம்மா ஓவரா பண்றேன்? நான் ஃபைல் தானே பார்த்துட்டு இருக்கேன். ஃபைல் கூடவா பார்க்க கூடாது? என்ன இம்சா, ஒரு ஃபைலை பார்க்க விட்டுறியா? வந்து நோய் நோயின்னு இருக்க. டேய் வர்மா, என்ன பாருடா. என்னது டேயா? ஆமாடா, டுபுக்கு போடா. நீ இப்ப என்ன சொன்னா? என்னடா சொன்னே? என்னது டாபா? நீ டா போட்டு கூப்பிட்டு இருக்க? ஆமாடா, அப்படிதான் கூப்பிடு. உனக்கு என்னடா மரியாதை? யோ, நீ எல்லாம் என்ன ஆளு? ஆள பாரு, மூஞ்ச பாரு. ஏய் என்ன மரியாதை ரொம்ப குறையுது. இன்னைக்கு ஃபைல் தானே பார்க்கணும். ஃபைலை பார்த்துட்டு அந்த ஃபைலையே கெட்டி பிடிச்சிட்டு தூங்குங்க. நான் சாச்சர ரூம்ல தூங்க போறேன். போயா. என்னது சாச்சர ரூம்ல தூங்க போறியா? மரியாதை இங்க படுத்து தூங்கிடு. இல்ல போயா, நீங்க சொன்னோன்னா நான் செஞ்சிடணுமா? இன்னைக்கு தலைவாணி கெட்டி பிடிச்சிட்டு தூங்குங்க. அப்பந்தான் அறிவு வரும். நான் போறேன். ஏய் இம்சா, நமக்கு வேற தூக்கம் வராது. போய் கூட்டிட்டு வருவோம். காலில் கையில விழுந்தாது. என்னண்ணா எங்க போறீங்க? அதான் உன் ஃப்ரெண்டு இம்சா, அவளைதான் தேடி போறேன். என்னது இம்சையா? யாருண்ணா அந்த இம்சா? ஏ அண்ணா, கொஞ்சம் பைய பேசுடா. இமையா காதுல விழுந்துடாம, அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது பாத்துக்கோ. ஏண்டா? ஆமா, அண்ணி எதுக்காக என்ன உண்டியில நாக்குவாங்க? அண்ணன் சொல்றதே அண்ணியதான். நீ என்னடா சொல்ற? அண்ணி பேரு இம்சையா? நல்லா இருக்குடா. நல்லா தான் இருக்கும். ஆனா அது அண்ணன் மட்டும் தான் கூப்பிட முடியும். நம்ம யாராவது கூப்பிட்டோம் அவ்வளவுதான், நம்மள உண்டிலே நாக்கிடுவா. அண்ணே பேரு ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன மிரட்டுற? உனக்கு ருத்ரா நம்பர் வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும். இப்ப வாய முடிட்டு நில்லு. என்னண்ணே அண்ணிய பத்தி இம்சைன்னு சொல்றீங்க? அண்ணி பாவம் இல்லையா? டேய் அண்ணா, நீ அண்ணி வந்ததை பாத்துருக்க, அதுக்காக தான் இப்ப அண்ணனை மாட்டி விட்டுற. யாரு அவளா பாவம்? அது இம்சை பண்ணிட்டே இருக்கும். என்னண்ணே அண்ணியெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க சும்மா சும்மா இப்படி அண்ணிய சொல்லாதீங்கண்ணே. ஆமா ஆமா, உன் அன்னைக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும். டேய் சும்மா தான்டா கேஸ் ஃபைல் பார்த்துட்டு இருந்தேன். வந்து வாடா போடா யோ போலீஸ்காரரு எப்படியெல்லாம் கூட்டினது தெரியுமா? அவ ரொம்ப பாவம். இம்சை, சரியான ஒரு இம்சை. டேய் குணா, சிரிக்க வாடா செய்யற சிரிக்க. இருடா, ருத்ரா நம்பரை நீ எப்படி என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன்னு நான் பாக்குறேன்டா. ஏமியா இல்லமியா, நான் சிரிக்கல. அண்ணன் சொன்ன சிரிப்பு வந்துட்டு. சாரி, ருத்ரா நம்பர் தந்துரு. என்னண்ணே சும்மா சும்மா அண்ணிய இம்சை சொல்லாதீங்க அண்ணே, கஷ்டமா இருக்கு. டேய் நடிக்காதடா. என்ன பத்தி இம்சை சொன்னீங்க. இருங்க, உங்களுக்கு பெருசா வைக்கிறேன். அது வந்து இம்சா சும்மா. சும்மாவா? அந்த சும்மா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன்.